வணக்கம் நண்பர்களே. ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க 15 வெர்ஷன் வரைக்கும் நம்ம கஸ்டமர் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. 16 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டெவலப்பிங் டீம் சைட்லேருந்து. பட் அது நான் ப்ரிஃபர் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் பக்ஸ்லாம் இருந்தது. இப்போ 17 சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ வியூ வைஸாக பார்க்கும்போது முன்னாடி உள்ள தீமையே இப்போ மாற்றிருக்காங்க. முதல்ல ப்ளூ கலர் பேக்ரவுண்டு இல்லைனா க்ரீனில் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே ப்ளைனாகவே கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த சைடு பேக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் ப்ரொஃபைல் எவாலிஸ்க் சொல்லிவிட்டு ஒரு தனி ப்ரொஃபைலே கொடுக்குறாங்க. ஸோ எவாலிஸ்ன்றது முன்னாடி CR18 இருந்தது, அதை எவாலிஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கார்டு பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது L8050க்கான செட்டிங்கும் உங்களுக்கு இதில் ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸியில் டாப் அண்ட் பாட்டம், அதாவது சிங்கிள் சைடில் எடுக்கிறதுக்கு நாம் பிரிண்ட்டு டைப்பில் போய் மாற்றுவோம் முன்னாடி வெர்ஷனில். இதில் டேரெக்டாகவே ஒரு ஆப்ஷனாகவே கொடுத்துட்டாங்க, அதாவது டாப் அண்ட் பாட்டம். இது ஃபோட்டோ ஷீட்டில் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் பிரிண்ட்டோடைய குவாலிட்டி அந்த DPI சொல்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ 600 DPI வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கார்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் எவ்வளோ DPI ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த குவாலிட்டியில் உங்களுக்கு கார்டு அவுட்புட் வரும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஐடி கார்டில் போயிட்டு ஸ்கூல் காலேஜுக்கு, அப்படி இல்லைனா ஒரு கம்பெனிக்கு, அப்படி இல்லைனா ஒரு சங்கத்துலேருந்து ஒரு 50 கார்டு, ஒரு 100 கார்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க, டிசைன் பண்ணி ரெடி பண்ண சொல்கிறாங்கன்னா இதிலே நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரைட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் மாற்றிக்கணும். இது எதுக்காகனா நம்ம வைக்கக்கூடிய பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட். இப்போ நானே சும்மா ஒரு பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணி காட்டுறேன். இது என்கிட்ட இருக்கக்கூடிய டெம்ப்ளேட். இதை அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இம்போர்ட்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த இம்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸல் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இது என்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட்டு. இதை அப்லோட் பண்ணதும் பாருங்கள் எனக்கு இம்போர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நேமு, கோர்ஸு, இயரு, ஃபோட்டோஸ். இதெல்லாம் நான் எங்கே சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாகவே நீங்கள் ஒரு எக்ஸலில் நீங்கள் எத்தனை பேருக்கு கார்டு ரெடி பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். காலம் போட்டு, அதாவது நேம் காலம், கோர்ஸ் காலம், அட்ரஸ்ஸு, பிளட் குரூப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான காலம்ஸ் என்னவோ அதையெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எக்ஸல் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு இம்போர்ட்டட் அப்படின்றது ரெடி ஆகிடும். இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் காலம், மேலே ஃபோட்டோ, QR கோடு, பார் கோடு, உங்களுக்கு ஷேப்பு, அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ ஷேப்ஸ் கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த 17ல் கொண்டு வந்திருக்காங்க. இது நான் வச்சுருக்கக்கூடிய இசேவை மையத்துக்கு இது தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசேவை மையம் வச்சுருக்கிறவங்களுக்கே மல்டி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கார்டு எங்களுக்கு தொழிற்சங்கத்துக்கு கார்டு ரெடி பண்ணி கொடுங்க, இல்லை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுங்கள், இல்லை காலேஜுக்கு ரெடி பண்ணுங்கள், இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃபே கூட ரெடி பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு கார்டுக்கான பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோட கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டே இந்த சாஃப்ட்வேரே கொடுத்துரும் போல் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது, இதை நான் டிசைன் பண்ண ஒரு டெம்ப்ளேட். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கார்டுக்கான டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷாட்லேயே நீங்கள் எத்தனை கார்டு வேணாலும் லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் உண்டு. இதிலே நிறைய மேலே ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சராக இதை தான் டெவலப்பிங் டீம் சைட்லேருந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டு மேனேஜர்ன்ற இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கார்டு அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் டாக்குமெண்ட்டில் போயிட்டு இப்போ ஒரு ஆதாரே அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ இது வந்து என்னோடய ஆதார் தான் போடுறேன். இப்போ ஆதார் அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து போடுறீங்க. இந்த ஆதார் போடும்போது நீங்கள் ஒரிஜினல் ராவ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா வெப்சைட்லேருந்து, அந்த ஃபைலை மேக்ஸிமம் போடுங்க. நீங்களாம் ரீநேம் பண்ண ஃபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். இப்போ பாருங்கள், இப்போ ஆதார் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, கார்டு மேனேஜரில் போயிட்டு நீங்கள் மூவ் அப்பு மூவ் டவுனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சில பேர் இதை நீங்கள் ரெடி பண்ணதே எனக்கு ஒரு பிடிஎஃபாக அனுப்பி விடுங்க, நீங்கள் பிரிண்ட் எடுத்ததை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து தனியாக வந்து பிடிஎஃப் கன்வெர்ட்டர் போட தேவையில்ல. இதுலேருந்தே எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு ஆல் கார்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் இமேஜ் மட்டும் வேணும்னா ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம், பேக் இமேஜ் மட்டும் வேணும்னா பேக் இமேஜ் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சராக வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது எல்லாருக்கும் தேவைப்படுமான்னு தெரியல. எனக்கு இந்த ஃபீச்சர் தேவைன்றவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே போல் கலர் ஆதார்லேயும் வந்து முன்னாடி வந்து அந்த ஆதார் வந்து கரெக்டாக உட்காராமல் இருந்தது. இப்போ இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். பட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோவாக பார்க்கும்போது நான் ப்ளர் பண்ணியிருப்பேன். ஏன்னா யூடியூப்புடைய கைட்லைன்ஸ் படி நம்ம ஆதார் டீட்டெயிலோ இல்லை பர்சனல் டீட்டெயிலோ நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து ஹைட் பண்ணியிருப்பேன் நான், ப்ளர்ராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியூஆர் எல்லாமே எக்ஸாக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆட் ஆன் ஆப்ஷன்லாம் தேவையில்லை. ஆட் ஆன்னா வந்து நான் சொன்ன அந்த ஐடி கார்டு மேக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றவங்க வந்து 250 நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவே எனக்கு ஃபுல் ஆப்ஷனோட ஃபீச்சர்ஸோடய வேணும் அப்டேட் அப்படின்றவங்க 350 பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நான் ஏற்கனவே வந்து 15 வெர்ஷன் வச்சுருக்கேன், அது அடிக்கடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படி ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண வாட்ஸ்அப் நம்பரை தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓடிபி பாக்ஸில் 2008 அதாவது 2008 அப்படின்ற ஓடிபியை போட்டு வெரிஃபை கொடுங்க. இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்கணும். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் போய்ட்டு ரெஜிஸ்டர் நியூவில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் சிஸ்டம் ஐடியோ ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல ட்ரூன்னு காட்டும். அந்த ட்ரூன்ற இடத்துல மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளூ கலர் ஆக்டிவேட் பட்டனை கொடுத்தீங்கன்னா பழைய ஐடி திரும்பவும் ரெக்கவரி ஆகிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஐடி டீஆக்டிவேட் ஆகிடும். அதே போல் என்னுடைய ஐடியில் வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வெளியில் வேறு டீலர்கிட்ட போனீங்கன்னா அது அப்டேட் ஆகாது. அந்த மாதிரிலாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், சாட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.